ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் பட்டி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்குது. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் தையலே போடாமல் தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த மேல் சைடு போட வேண்டிய டபுள் ஸ்டிச்சஸையும் நான் வந்து பேக் சைடில் போட்டிருக்கேன். அதனால நமக்கு வந்து இது பிரியும் அப்படிங்கிற பயம் வந்து இருக்காது. ரொம்பவே ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும். இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பயும் போல் மெயின் கிளாத்தும் லைனிங்கையும் வச்சு நான் வந்து குதிரோட தையல் வந்து போட்டு எடுத்துருக்கிறேன். இது அப்படியே நம்ம வந்து திருப்பி விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஊசியோட தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இது அப்படியே கண்டினியூவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பக்கத்தில் நம்ம ஒரு குதிரோட தையலும் வந்து போட்டோம்னா அப்போ தான் நமக்கு இன்னுமே ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம டபுள் ஸ்டிச்சஸ் போடும்போது இதை திருப்புறப்ப ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த இடம் வந்து கரெக்டாக படிமானமாக வந்து வந்துடும். இதுக்கப்புறமே நம்ம வந்து இதை சுற்றியும் வந்து ஒரு தையல் வந்து போட்டு விட்டுக்கோங்க. இன்னுமே உங்களுக்கு அந்த பட்டியில் எங்கேயுமே துணியெல்லாம் தூக்காமல் நல்லா வந்து ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் வந்து இருக்கும். பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி அழகாக வந்து நம்ம தையல் தெரியாத மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு பார்ட்ஸுமே வந்து ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.